அப்படியே நாம் இந்த சடத்தை ஒரு விளக்கிற்கு ஒப்பிடலாம். இந்த சடமாய் இருக்கின்ற விளக்கில் கர்மமாய் வாயுவாய் இருக்கின்ற தைலத்தை நிறைத்து அதில் மனமாகின்ற திரியை போட்டு ஆத்மாவாகின்ற தீபத்தினால் எரித்து கொண்டிருக்கிறதாகவும் காணுகின்ற உலகம். அது எப்படி என்றால், விளக்கினுடைய மேல்தட்டில் இருக்கின்ற திரி எரிந்து சுடர்விட்டு எப்படி பிரகாசிக்கின்றதோ அப்படியே இந்த ஜடமாயிருக்கின்ற விளக்கினுடைய மேல்தட்டில் இருந்து மனமாயிருக்கின்ற திரி எரிந்து சுடர்விட்டு கொண்டிருக்கின்றது ஆகும். காணப்படுவது மேல்தட்டில் எங்கிருந்து பிரகாசிக்கிறது என்றால் அது புருவ மத்தியிலிருந்தே ஆகும். காரணம், சிவனை விஸ்வரூப பட்சன் என்று திரிலோசன் என்று சொல்கின்றார்கள். ஆனால் அது சிவனுடைய உருவம் ஆகும் என்று சங்கற்பித்த படத்தை வரைந்து காணுவது உண்டு. அந்த படத்தை பார்க்கும்போது அதற்கு 3 கண்கள் இருக்கின்றன. அவற்றில் ஒன்று அக்கினி நேத்திரம், அதாவது நெருப்பு கண் என்று சொல்கின்றோம். அதனால் சிவன் யார் என்றால் ஜீவனாகும். அந்த ஜீவனாய் இருக்கின்ற சிவனுக்கு 3 கண்கள் இருக்கின்றன. அதாவது இடகலை, பிங்கலை, சுழிமுனை. அதில் இடகலை, பிங்கலை சந்திர சூரியர்கள் ஆகும். சுழிமுனை என்பது அக்கினியாகின்றது. இதனால் தான் சிவனுக்கு 3 கண்கள் உண்டென்றும் அவற்றில் ஒன்று அக்கினி நேத்திரம் என்றும் அது பூர்வ மத்தியத்தில் ஆகும் என்றும் சொல்ல காரணம். அதை அனுசரித்துத்தான் முன் சொன்ன படத்திலும் பூர்வ மத்தியத்தில் அக்கினி நேத்திரம் வரைந்து காண காரணம். அப்பொழுது பூர்வ மத்தியம் என்கின்ற சொல்கின்ற சுழிமுனை என்று சொல்கின்ற அக்கினி நேத்திரம் ஆகும். எனில் அந்த பூர்வ மத்தியத்தில் அக்கினி இல்லாவிட்டால் நமக்கு பிரகாசிப்பதற்கு வழி உண்டோ? சிவன்ற ஒரு படத்தை பார்க்கும்போது அவருக்கு 3 கண்ணு இருப்பதா வரைஞ்சி வச்சிருக்காங்க. சிவனுக்கு 3 கண்ணு இருக்கிறதா நம்ம பார்த்துருக்கோம் வரைஞ்சி. அதுல நடுவில் இருக்கிற கண்ணு வந்து அக்கினி கண்ணு அப்படின்னு சொல்றாங்க, அக்கினி நேத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல இருந்து அவருக்கு பிரகாசிக்குது, அதுல இருந்து அவருக்கு ஞானம் வரதா சொல்றாங்க. இது வந்து ஒரு வரைஞ்சி நமக்கு சொல்லப்பட்ட ஒரு கதை. ஆனா அது உண்மைதான். ஆனா சிவன் யாரு அப்படின்னா அது ஜீவன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம இல்லை, அவரும் இல்லை, சிவபெருமானும் இல்லை, ஜீவன் அப்படின்னு சொல்றாரு. ஜீவன் யாரு அப்படின்னா, ஜீவன்னா யாரு? நமக்குள்ளார பிரகாசமா இருக்குல்லங்க, தெரியாது. ஜீவன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய உயிர், அறிவு. அப்ப சிவன் என்னவா இருக்கு அப்படின்னா உயிரா இருக்கு. அந்த உயிருக்கு 3 கண்ணு இருக்கு. அந்த 3 கண்ணு என்ன அப்படின்னா அதுக்கு இடையில ஒரு கலை ஓடுது, பின்கலைன்னு ஒரு கலை ஓடுது, சுழிமுனைன்னு ஒரு கலை ஓடுது. அந்த ஜீவனு 3 விதமா ஓடுது. அதுல முதல் கண் வந்து ஞானக்கண், நெற்றிக்கண், நெருப்பு கண். அதுல இருந்து 2 கண்ணு வருது. அது வந்து இடகலை, பின்கலை ஆகும். இத சிவன்னு சொல்லி அவங்க வரைஞ்சி வச்சுட்டாங்க. இப்ப சிவன் இல்லாத ஊருக்கு யார் சிவன்? ஜீசஸ் தானே. அவர் உலகத்துக்கு. அல்லாஹ் அவரு, புத்தரு அந்த ஊருக்கு. அப்ப ஏழுமலையான் அவர் அந்த ஊருக்கு. அப்ப பார்க்க போனா அவங்கவுங்க ஒரு பேரை வச்சுட்டாங்களே தவிர அது எல்லாம் யாருக்கு பொருந்ததுன்னா ஜீவனுக்கு தான் பொருந்தது. ஜீவன் யாருன்னா அதுதான் இறைநிலை, அதாவது பேரொளி. அதுக்கு தான் இந்த 3 அம்சமும் இருக்கு. அது சிவனா வணங்குறவங்க அப்படி வர்ணி வச்சிட்டாங்க. அது பைபிள்ல கூட தானங்க இருக்கும், இந்த நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், நானே சத்தியமும் ஜீவனுமாய் வழியுமாய் இருக்கின்றேன் அப்படின்னு பைபிள்ல சொல்றாரு. அப்போ எல்லாமே என்னன்னா ஒரு கடவுளா நம்ம அவரை ஒப்பிக்கிறதுனால அவர் பேரை வச்சிடறோம். ஆனா எல்லா கடவுளுக்குள்ளேயும் ஜீவன், அந்த ஜீவன் ஆற்றல் பெற்று இருக்கு. நம்ம ஜீவன் என்னவா இருக்கு? ஆற்றல் பெறாம ஒரு அறியாமையில இருக்கு. இதுதான் அந்த ஜீவனுக்கும் நம்ம ஜீவனுக்கும் உள்ள வித்தியாசம். என்னைக்கு நம்ம ஜீவன் ஆற்றல் பெறுதோ அப்ப நம்ம